அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அப்படின்னே சொல்லலாங்க. எல்லாருமே தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பதிவு அப்படின்னே சொல்லலாம். மிக மிக அவசரமான பதிவு அப்படின்னு சொல்லலாம். எதை பற்றிய பதிவு அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி ஏப்ரல் மாதத்தின் 5ஆம் தேதி, பங்குனி மாதத்தின் 22ஆம் தேதி நிறைஞ்ச சனிக்கிழமை. சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் அனுமந்தர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள். இந்த நாளை மேலும் விசேஷம் சேர்க்கும் விதமாக பங்குனி மாதத்திற்குண்டான வளர்பிறை அஷ்டமி திதியானது இன்றைக்கி நமக்கு இருக்குது. இந்த நாள் முழுவதுமே இருக்குது. நாளைக்கு தான் வந்துட்டு நமக்கு நள்ளிரவில் 1 மணிக்கு மேலே இந்த திதியானது முடியுது. எப்போதுமே இந்த பங்குனி மாதத்தில் அமாவாசைக்கு அப்புறம் 8வது திதியாக இந்த அஷ்டமி திதி வருது இல்லையா, அந்த திதியை வந்துட்டு நம்ம அசோகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது அசோகாஷ்டமி அப்படிங்கிறது மருதாணி இலை வழிபாட்டிற்கு உரிய ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் வீட்டில் மருதாணி செடி வச்சுருந்தீங்க அப்படிங்கும்போது அந்த மருதாணி செடிக்கு மேலே வந்துட்டு நல்லா நீரெல்லாம் தெளித்து தூய்மைப்படுத்திட்டு அங்கே சின்னதாக ஒரு கோலம் போட்டு ஒரு தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறது விசேஷம். இந்த நாளில் நம்ம ஏதாவது ஒரு முறையிலையாவது மருதாணியை பயன்படுத்துறது சிறப்பு. ஒன்றா ஒரு இலையாவது நம்ம பிச்சு அதை மென்று தின்னு தண்ணி குடிச்சிடணும். இல்லைன்னா மருதாணி இலையை அரைச்சி நம்ம பூசிக்கிறது அப்படிங்கிறது நல்ல ஒரு விசேஷமான பலனை கொடுக்கும். ஏன்னா மருதாணி இலை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாரின் அம்சம். மேலும் இந்த வளர்பிறை அஷ்டமிங்கிறது ஸ்வர்ண ஆகர்ஷண பைரவர் வழிபாட்டுக்கு மட்டும் இல்லைங்க, அஷ்டலட்சுமி வழிபாட்டுக்கும் உரிய ஒரு நாளாக கருதப்படுது. மேலும் ஸ்வர்ணாகர்ஷண பைரவருக்கு இன்னொரு பேரும் உண்டு. அது பார்த்திங்கன்னா ஐஸ்வரேஸ்வரர் அப்படின்னு சொல்லுவோம். இந்த ஐஸ்வரேஸ்வரர் தான் குபேரருக்கும் மகாலட்சுமி தாயாருக்குமே செல்வத்தை வாரி வழங்கினவர் அப்படின்னு சொல்லலாம். இந்த நாளில் நம்ம செல்வம் பெருகணும், ஐஸ்வர்யம் பெருகணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கும் போது நமக்கும் அதே செல்வத்தை வாரி வழங்குவார் அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த நாளில் 8/8 அப்படிங்கிற அபரிமிதமான பணவரவை தரக்கூடிய தேவதை எண்ணுக்கான சேர்க்கையும் அமைஞ்சிருக்குது. அது இங்கே எப்படி அமைஞ்சிருக்குன்னு பார்த்திங்கன்னா, சனிக்கிழமை சனீஸ்வரருக்குரிய நாளாச்சா, அவருக்கு உரிய எண் அப்படின்னு பார்க்கும்போது 8. அடுத்து இது அஷ்டமி திதி. அஷ்டமி திதி அப்படிங்கிறது அமாவாசை மற்றும் பௌர்ணமி முடிந்து வரக்கூடிய 8வது திதி. இப்போ 8/8 சேர்க்கை இங்கே நமக்கு அமைஞ்சிருக்குது. இந்த நாளானது இவ்வளவு சிறப்பு வாய்ந்ததாக இருக்கிறதுனால தான் குளிக்கும் தண்ணீரில் ஒரு குறிப்பிட்டதை எழுதி அந்த தண்ணீரை பயன்படுத்தி குளிங்க. ஒருவேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கும்போது அதுபோல் தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு முகம் கை காலையாவது கழுவிக்கோங்கன்னு சொல்லி வீடியோ நேற்று போட்டிருந்தேன். அடுத்ததை இன்னைக்கு காலையில் 8 மிளகோட ஒரு குறிப்பிட்ட பொருளை சேர்த்து வைப்பதன் மூலமாகவே 8 திசையிலிருந்தும் பணம் வரும்னு சொல்லி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அடுத்ததாக இன்னைக்கு இரவுக்குள்ளே இந்த ஒரு இலை உங்களுக்கு கிடச்சிச்சு அப்படின்னாவே போதும், ₹1 1 கோடியாக மாறும்னு சொல்லி பல லட்சம் பேர் பலனடைந்த ஒரு பரிகாரம் குறித்து அதில் நான் சொல்லியிருந்தேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு குறிப்பிட்டதை நம்மளுடைய சுண்டு விரலில் தடவிட்டு தூங்குங்க அப்படின்னு சொல்லி ஒரு பதிவு போட்டிருந்தேன். இது எல்லாமே பார்த்திங்கன்னா அபரிமிதமான பண வரவை ஈர்த்து கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள்னே சொல்லலாம். அதுவும் வளர்பிறை அஷ்டமி நாளில் எப்போதுமே நம்மளுடைய கடன் தீரணும், நோய் தீரணும்ட்டு வேண்டிக்கவே கூடாது. செல்வம் பெருகணும், ஆரோக்கியம் பெருகணும் அப்படின்ட்டு சொல்லி தான் நம்ம வேண்டிக்கணும். உங்களுக்கு அந்த வீடியோனுடைய தகவல்களெல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவுடைய எண்டு ஸ்க்ரீனில் அதனுடைய லிங்க்ஸ் வரும். அதில் நீங்கள் கிளிக் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பலனடையலாம். சரி, இப்போது இந்த பதிவுக்கான விளக்கத்துக்குள்ளே போகலாம். இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். இதுக்கு எந்த ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸுமே கிடையாது. அதனால் பெண்கள் இது பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம். பிறப்பிறப்பு தீட்டு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம். வீட்டில் நான்வெஜ் செஞ்சுருந்தீங்க, சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம். எந்த நேரத்தில் இந்த பரிகாரத்தை செய்யணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, மாலை 5 மணியிலிருந்து இரவு 10 மணிக்குள்ளே எப்போ வேணாலும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செய்யலாம். சரி, இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன, இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது பார்த்துடலாம். இதுக்கு நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்திங்கன்னா 8ங்கிற எண்ணிக்கையில் சில்லறை காசுகள் தேவைப்படுது. இந்த 8மே ₹1 நாணயமாக நீங்கள் 8 எண்ணிக்கையில் எடுத்துக்கிட்டிங்கனாலும் சரி, இல்லை ₹1 ஒரு 2 3 இருக்குது, அடுத்து ₹2 ஒரு 2 3 இருக்குது, ₹5 ஒரு 2 இருக்குது அப்படின்னாலும் அந்த மாதிரி கவுண்டிங்லேயும் நீங்கள் எடுத்துக்கலாம். மொத்தத்தில் சில்லறை காசு தான் வேணும், 8ங்கிற எண்ணிக்கையில் வேணும், வேறு ஒன்றுமே நமக்கு தேவையில்லை. இப்போ இந்த காசுகளை சுத்தமான தண்ணியில் நல்லா கழுவிட்டு ஒரு காட்டன் கிளாத் வச்சு தொடச்சிக்கோங்க. அடுத்தது ஒரு அமைதியான இடத்துல உட்காந்துக்கோங்க. யாருக்கிட்டையும் பேசாதீங்க, டிவி பார்க்காதீங்க, மொபைல் பார்க்காதீங்க. மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. வடக்கு திசை பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க, அதாவது நார்த் ஃபேஸிங் பார்த்த மாதிரி உட்காந்துக்கோங்க. பெட்ரூமாக இருந்தாலும் சரி, பூஜை அறையாக இருந்தாலும் சரி, பால்கனியாக இருந்தாலும் சரி, எங்கே வேணாலும் நீங்கள் உட்காந்துக்கோங்க.
இப்போ உங்களுடைய இடது உள்ளங்கையில் இந்த 8 நாணயங்களையும் வச்சுக்கோங்க. வலது கையை கொண்டு அதை மூடிக்கோங்க. அதாவது ரொம்ப டைட்டாக அழுத்தி பிடிச்ச மாதிரி மூடக்கூடாது. மேலே வந்து அப்படியே ஒரு கூடாரம் மாதிரி இப்படி கையை வந்துட்டு கொஞ்சம் வளைச்சி மட்டும் வச்சோம்னா எப்படி இருக்கும், அந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் வச்சிங்க அப்படின்னா போதும். இப்போ என்ன பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய கையை வந்து நல்லா குலுக்கணும். எத்தனை முறை குலுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கணக்குன்ட்டு ஒன்றும் இல்லை, நம்மளுடைய இஷ்டப்படி நம்ம பண்ணலாம். இருந்தாலும் 8 முறை அப்படிங்கிறது நல்லது. ஒவ்வொரு முறையும் நீங்கள் இப்படி உள்ளங்கையில் இப்படி காசை வச்சுட்டு இன்னொரு கையால் மூடிக்கிட்டு இப்படி குலுக்கும் போதும் ஒரு நாணயம் இன்னொரு நாணயத்தோட மோதி ஒளி வந்து எழுப்போம். இந்த ஒளி வந்து குபேரருக்கு ரொம்ப ரொம்ப பிடித்தமான ஒரு ஒளி அப்படின்னு வந்து சொல்லலாம், பிடிச்ச சவுண்ட் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த வளர்பிறை அஷ்டமி நாளில் தான் குபேரர் வந்து ஐஸ்வரேஸ்வரிடமிருந்து செல்வ வளத்தை வந்து பெற்றாருன்னு சொல்லலாம். அதனால் நாமும் வந்து அதே வளம் நமக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் இது செய்கிறோம். இப்போ நாணயத்தின் மூலம் நம்ம ஒளி எழுப்புகிறோம். ஒவ்வொரு முறை ஒளி எழுப்பும் போதும் ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் குலுக்குங்க. உங்களுக்கு இப்படி செய்யறதுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது உங்களுடைய 2 கையும் ஏந்தின மாதிரி வச்சுட்டு காசை வந்து இப்படி குழி மாதிரி பண்ணி அதுக்குள்ளே போட்டு வச்சுக்கோங்க. இப்போ நான் ஒன்று சொன்னேன், நீங்கள் வந்துட்டு தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ யாசகம் கேட்குறாங்க இல்லையா, கேட்கும்போது எப்படி அதுக்குள்ளே வந்து காசு வச்சுருப்பாங்க, ஆனாலும் அது கூடவே சேர்த்து இப்படியே குலுக்குவாங்க பார்த்தீங்களா, ஒரு சத்தம் வந்து அதுலேருந்து வரும் நாணயத்தோட மோதி. அதே மாதிரி தான் நம்மளுடைய கையை ஏந்த மாதிரி வச்சுட்டு நாம் வந்து லைட்டாக இந்த மாதிரி வந்துட்டு குலுக்கணும். இப்படி பண்ணும்போது சவுண்டு வரும். உங்களுக்கு வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு பண்ணினாலும் சரி, இல்லை இப்படி இந்த மாதிரி வச்சுட்டு பண்ணாலும் சரி, அது உங்களுடைய விருப்பம். அடுத்ததாக இன்னொரு மெத்தடு. இப்போ இடது கையில் இந்த காசு வந்து வச்சுருக்கீங்களா, இப்போ வலது கையால் இதில் ஒவ்வொரு காசாக எடுத்து அப்படியே பொறுமையாக இன்னொரு காசு மேலே நீங்கள் அப்படியே கீழே வந்து போடணும். போடும்போதும் பார்த்திங்கன்னா அது இன்னொன்று மேலே வந்துட்டு ஒளி எழுப்போம். மொத்தத்தில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் நாணயம் வந்து நாணயத்தோட மோதி சவுண்டு வந்து எழுப்பணும். அந்த மாதிரி பார்த்துக்கோங்க. 8 முறையாவது இதை பண்ணுங்கள். 8 முறையும் ஐஸ்வர்யம் பெருகட்டும், ஐஸ்வர்யம் பெருகட்டும்னு சொல்லிக்கிட்டே வந்துட்டு நீங்கள் குலுக்குங்க. அதன் பிறகு இந்த காசுகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு உங்களுடைய பர்சனல் யூஸுக்கும் வச்சுக்கலாம். அல்லது பீரோவில் நீங்கள் சில்லறை காசுகளெல்லாம் ஒரு டப்பாவில் சேர்த்து வைக்கிறீங்க அப்படிங்கும்போது அது கூடயும் நீங்கள் வந்துட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இது உங்களுடைய விருப்பம். இன்றைக்கி செல்வ வளத்தை வாரி வழங்கக்கூடிய அசோக அஷ்டமியாக இருக்கிறதுனால அனைவரும் வந்து இந்த மெத்தடை செஞ்சு பலனடைங்க. இதுக்கு நமக்கு பைசா செலவில்லை. இருக்கிற சில்லறை காசுகளை நம்ம இந்த மெத்தடை செஞ்சுட்டும் நாமளே தான் வந்துட்டு வச்சுக்க போகிறோம். அதனால் வந்துட்டு எல்லாருமே செஞ்சு பலனடைங்க. மற்ற வீடியோக்களையும் டைம் கிடைக்கும் போது பார்த்துட்டு அதுலேயும் இருந்து ஏதாவது 1-2 பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க. அடுத்து இன்னொரு முக்கியமான விஷயம், நம்மளுடைய சேனலில் மாதம் மணி மந்த்ரா வந்து போடுவேன். அதாவது பவர்ஃபுல்லான சுவிட்ச் வேர்டு வந்து கொடுப்பேன். அது அந்த மாதம் முழுக்க நம்ம எழுதினோம்னாலும் சரி, தினந்தோறும் ஒரு முறையாவது சொன்னோம்னாலும் சரி, அந்த மாதம் முழுக்க பணவரவில் வந்து தடைகள் அப்படின்னு ஒன்று ஏற்படாதுங்க. நேற்று இரவு தான் அந்த வீடியோ வந்து போட்டிருந்தேன். இது வரைக்கும் பார்க்காம இருந்தீங்கன்னா அதனுடைய லிங்க்கும் இந்த வீடியோ முடியும் போது வரக்கூடிய எண்டு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்றைக்கே பார்த்து செய்வதற்கு முயற்சி பண்ணுங்கள். ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், தெளிவுபடுத்துகிறேன். மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.